எங்க அத்தை ஊருக்கு போனா பசங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் வடை சுட்டு வச்சிருக்கோம். எந்த நேரம் ஆனாலும் அன்னைக்கு நைட் அதை வந்து அவங்க கையால சமைச்சு கொடுக்குற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுக்குமே ஈடே இருக்காது. அதெல்லாம் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துறது. எல்லாம் ஃபோனுக்குள்ள போய் உட்காந்துட்டோம் இல்லையா, ஃபோன் மட்டும் இருந்தா போதும். நம்ம இன்ட்ரோவர்ட்டுங்கிற வார்த்தையை வந்து ஹேஷ்டேக் பண்ணி பெருமையாக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. நம்ம வாழ்க்கை வேற. நம்ம வாழ்நாள் பூரா தைரியமா இருக்கணும் அப்படின்னா நமக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம், பழக்கங்கள் ரொம்ப முக்கியம்னு மறுபடியும் இந்த படம் சொல்லி கொடுக்குது. அது நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அப்படி எல்லார் மேலேயும் பேரன்பு இருக்கிற பிரேம் இந்த படத்தை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி அவரோட டீம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சார்னு யாருமே கூட மாட்டாங்க. பிரேமண்ணான்னு உருகுவாங்க. இவங்க என்னதான் சேடிஸ்ட்னு சொன்னாலும் லேடிஸு பசங்க உருகுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நண்பனை, இந்த மாதிரி ஒரு திறமைசாலியை தமிழ் சினிமாவுக்கும் எங்களுக்கும் கொடுத்ததுக்கு விஜய் சேதுபதிக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இல்லாட்டி இவர் வெளியே வந்திருக்க மாட்டார். இவளை பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு அவருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். அதே மாதிரி எடிட்டர் கோவிந்துக்கும் அந்த படத்தை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் ஃபைட்டு வேணுமா, ஃபைட்டு கிடையாது. சாங் வேணுமா, சாங் கிடையாது. லவ் வேணுமா, லவ் கிடையாது. ஆனால் படம் நல்லா இருக்கும். கோவிந்த் நீ சாவடிக்கிறியா இங்க இருக்கிற எல்லாரையும். லவ் பண்ணலன்னா விடுறதே கிடையாது இல்ல. அதாவது கோவிந்த மறக்கவே முடியாது. ஏன்னா நான் கேரவேன்லயோ இல்லை எங்க போனாலும் என் டிரைவர் அவன் ஒய்ஃபுக்கு வச்சிருக்கிற சாங் காதலே தான். எல்லாருக்கும் தனக்கு லவ் சாங்னா அது அந்த மியூசிக் தான் வச்சிருக்கானுங்க. அப்படி நீங்க வந்து ஒரு கல்ட்டா ஒரு பெரிய ஜென்ரேஷனுக்கு அவங்களுடைய காதலை இன்னும் அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தீமை கொடுத்துட்டீங்க. அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. இன்னும் இந்த படம் இந்த அழகா வரணும் அப்படின்னா அது 2Dல கொடுத்தா தான் சரியா வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இதை கமர்ஷியலா யோசிக்கக்கூடாது. பெரிய கமர்ஷியல் படம் தான், ஆனா எல்லாருக்கும் இது புரியுமான்னு தெரியாது. அப்ப சிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனை வராது. ராஜா இருக்காரு, ராஜா அண்ணன் இருக்காரு, கார்த்தியன் இருக்காரு, அவங்க டீம் இருக்கு. அவங்க இந்த பிரச்சனையே வராம பாத்துக்குவாங்க. இந்த படம் எப்படி வரணுமோ அந்த முழுமையோ அது வந்து சேரணும். அதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி, இது மாதிரி ரொம்ப ரேரான ஃபில்ம் இது, அது சரியா வரணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமுக்கு எல்லாருக்கும் எனக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு இந்த படத்துல புது அனுபவம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஜல்லிக்கட்டு போர்ஷன் போனது. நம்ம வந்து டிவியில ஜல்லிக்கட்டு அப்படின்லாம் பார்த்துருவோம். ஆனா அந்த உணர்வை வந்து உள்ள நின்னா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அங்க மனுஷன் வேற மாடு வேற இல்லை. அவன் அண்ணன் தம்பி மாதிரி அவங்க நிக்கிறதும் அதை கட்டி அணைக்கிறதும் அது கூட போட்டி போடுறதும் அது ரசிக்கிறதும் ஒரு காட்சியெல்லாம் எடுக்கும்போது வந்து நான் சொல்ற ஒரு காட்சி இருக்கும். அது அப்படியே அந்த கருப்புசாமி தான் வந்துட்டான் அவங்களுக்குள்ள அப்படிங்கிறப்பெல்லாம் சிலுக்கும். அந்த உணர்வெல்லாம் இவர் எப்படி எழுதினாரே புரியல. சத்தியமா புரியல. கேட்டா ஒரே வாரத்தில் எழுதுனேங்கிறார் அந்த கதையை. ஒரே வாரத்தில் எழுதிட்டார் அந்த கதையை. யாராவது நம்ப முடியுமா? அது என்ன சொல்றதுன்னு தெரியல.